கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலையும் மத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கிறேன். இப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? வனாந்தரத்தில் நீங்களும் இயேசுவும் என்று நான் பேச விரும்புகிறேன். இயேசு 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்ததுக்கு பிறகு ஆவியானவராலே இயேசு வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. பல நேரங்களில் ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற பாதை எங்க தெரியுமா? வனாந்தரத்துல தான் அவர் நம்மை உருவாக்குகிறவராய் இருக்கிறார். இயேசு வனாந்தரத்தில் சென்று பிசாசு தனக்கு வச்ச சோதனைகளை எல்லாம் சாதனைகளாய் மாற்றினார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. இன்னைக்கு இயேசுவை ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களில உங்களை ஆண்டவர் வனாந்தர பாதையில நடத்தலாம். ஒருவேளை யாருமே இல்லாத இடத்துல வச்சு ஆண்டவர் உங்களுக்கு நிறைய காரியத்தை கற்றுத்தரலாம். எல்லாரும் இருந்தும் நான் ஒரு மாதிரி தனியா இருக்கிறேனேன்னு சொல்லி பாலைவன வாழ்க்கையை போல எல்லாம் வறண்டு போய் எல்லாம் காஞ்சு போய் ஒன்றுமில்லாத இடத்துல நீங்கள் இருக்கிறதை போல இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல தான் ஆண்டவர் பிசாசை ஜெயித்தார். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை வனாந்தரத்துல நடத்தி கொண்டு இருக்கிறார்னா ஒன்றே ஒன்று புரிந்துக்கோ, பிசாசு உன்னை ஜெயிப்பதற்காக அல்ல, பிசாசை நீ ஜெயிக்கிறதற்காகத்தான் இந்த வனாந்தரம் உனக்கு வந்தது என்பதை நீ மறந்து விடக்கூடாது. வேதத்தில் உள்ள சில தேவ மனிதர்களுக்கெல்லாம் இந்த வனாந்தரம் தான் அற்புதத்தை செய்யக்கூடிய இடமாய் மாறினது. எலியாவை பாருங்க, சோர்ந்து போய் வனாந்தரத்தில் படுத்து கிடக்கிறான். அந்த நேரத்துல ஆண்டவருடைய வல்லமை அங்கே இறங்கி வந்து அவனுடைய சோர்வுகளை நீங்க அற்புதம் செய்தது. ஒருவேளை நான் போயிட்டு இருக்கிற பாதை ரொம்ப கடினமான பாதையா இருக்குது பிரதர், நான் போயிட்டு இருக்கிற பாதை ரொம்ப வேதனை உள்ள பாதையா இருக்கிறது பிரதர், நான் போயிட்டு இருக்கிற பாதைகள் ரொம்ப கடினமா இருக்குதுன்னு ஒருவேளை நீ கண்ணீரோட இருக்கலாம். வனாந்தரத்துல நீ மட்டும் இல்லை, அந்த வனாந்தரத்துக்கு சென்று ஆண்டவர் பிசாசை ஜெயிச்ச மாதிரி என்னால ஜெயிக்க முடியலையே, நான் தோற்று கொண்டே இருக்கிறேனேன்னு ஒருவேளை நீ கண்ணீரோட இதை பார்த்துக்கிட்டு இருந்தனா, வனாந்தரத்தில் இயேசு பிசாசை ஜெயித்தது போல இன்னைக்கு யாருமே இல்லாத ஒரு இடத்துல அப்பா ஆண்டவரே அனாதையை போல நீ நின்று கொண்டு இருக்கலாம். ஒருவேளை தனியா நின்று நீ போராடி கொண்டு இருக்கலாம். சோதனை நாட்களில் இயேசு சாதனையாக வாழ்ந்தது போல உன்னுடைய ஒவ்வொரு சோதனையையும் ஆண்டவர் சாதனையாக மாற்றுவார். இந்த வனாந்தரத்துல ஆண்டவர் பிசாசை ஜெயித்ததினால் நீயும் பிசாசை ஜெயிப்ப. தோத்த இடங்களில் எல்லாம் நீ ஜெயிப்ப. வெக்கப்பட்ட இடத்துல எல்லாம் தலை நிமிர்ந்து வாழ்வாய். வனாந்தரத்துல இயேசு உன்னை கைவிட மாட்டாரு, உனக்கு அற்புதத்தை செய்வார். நம்ம ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, வனாந்தரத்துல ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய நிலைமை அப்படி இருந்ததுன்னா, வனாந்தரத்துக்கு போகும்போது ஆண்டவர் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர். பிசாசனுடைய கிரியைகளை எல்லாம் அழித்து இந்த பிள்ளைகளுக்கு ஜெயத்தை உண்டு பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.